பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒலிவமலையை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக சகரியா 14வது அதிகாரம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலிருந்து கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். இதுதான் ஒலிவமலையை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சா? இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறி விட்டதா? ஏன்னா இன்னைக்கு எருசலேமிலிருந்து வரக்கூடிய செய்திகள் நம்மை கலங்க பண்ணி கொண்டே இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக எருசலேமிலிருந்து வந்த செய்தி என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒலிவமலை 2ஆக பிளந்து கொண்டிருப்பதாகவும் அதனுடைய விரிசல் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருப்பதாகவும் அந்த எருசலேமில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அதை அஃபீஷியல் மீடியாவில் அதை பதிவு பண்ணப்படலை. இந்த செய்தியை தான் நம்ம இந்த வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அதாவது கடைசி காலத்தில் ஒலிவமலை பிளந்து போகும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது நடக்க வேண்டிய சம்பவம். ஆனால் இந்த சம்பவம் நடந்தேறி முடிவதற்கு முன்னாடி சில விஷயங்கள் எருசலேமில் நடந்திருக்க வேண்டும். அது நடந்து முடிந்திருந்தால் மட்டும்தான் இந்த ஒலிவமலையானது 2ஆக பிளந்து போகும். சரி, அந்தந்த சம்பவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சகரியா 14வது அதிகாரம் 2வது வசனம். அதில் முதல் பாயிண்ட், எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். கடைசி காலத்தில் ஒலிவமலை பிளந்து போவதற்கு முன்பாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான அடையாளம், முதல் அடையாளம், எருசலேமுக்கு விரோதமாக சகல ராஜ்யங்களும் ஒன்று சேர்ந்து கொள்ளும். இன்னைக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் ஒரு சில நாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் ஒலிவமலை பிளக்கும் போது அது சம்பவம் நடந்தேறி முடிவதற்கு முன்பாக நடக்க வேண்டிய முதல் சம்பவம், உலக ராஜ்யம் அனைத்தும் எருசலேமுக்கு எதிராக கூடிக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2வது, நகரம் பிடிக்கப்படும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எருசலேமை ஒரு நாடு கூட தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் ஒலிவமலை பிளந்து போவதற்கு முன்பாக நகரம் பிடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. 3வதாக, வீடுகள் கொள்ளையாகும். 4வது, ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். 5வது, நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். இந்த 5 அடையாளங்களும் நடந்து முடிஞ்ச பிறகுதான் 6வது மிகப்பெரிய முக்கிய அடையாளமாக இந்த ஒலிவமலை தன் நடு மையத்திலிருந்து கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடப்பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆண்டவர் வருவதற்கான கையளவு மேக அடையாளம் மட்டும்தான் எருசலேமில் தோன்றி இருக்கிறது. ஆனாலும் முடிவு இது இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இவைகள் யாவும் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றார். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.